ஏன் இவ்வளவு நேரம்? வர வழியில ஒரு பூச்சி வேவு பார்த்துட்டே வந்துச்சு. வீட்டு பூச்சியா இல்ல வெளியில இருந்து வர்ற பூச்சியா? வீட்டு பூச்சி தான், முத்து. தாய் சொல்ல கேட்கலன்னா தலைகீழதான் தொங்கணுங்கிறது வௌவாலோட விதி. அது ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, குகனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருக்கியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, அடி மேல அடி வச்சிட்டு இருக்கேன். அம்மி அசைஞ்சிடும். ஒவ்வொரு அடி நாம தான் செய்யறோங்கிறது மத்தவங்க யாருக்கு தெரியக்கூடாது. அவனை சீக்கிரமாவே அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அந்த வீட்டுல அவனுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது. அது என்னோட பொறுப்பு, நான் ஏத்துக்கிறேன். சீக்கிரமா நடத்தியும் காட்டுறேன். பத்தருக்கு கோபமும் ஆத்திரமும் வரணும். அந்த நிலைமைக்கு பத்தர் சீக்கிரமாவே போகணும். பத்தர் அவ்வளோ சீக்கிரமா அசைற ஆளு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவரை மாத்தணும். அது நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் நடக்கும்? சீக்கிரமாவே குகனை தெருவுக்கு நாள் குறிக்கல, ஆனா சீக்கிரமாவே நடந்துரும். வர்ற அமாவாசைக்குள்ள அவனை ஏதாவது ஒரு பொறியில அவனை சிக்க வைக்கணும். சிக்கிடுவான். இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட விஸ்வரூபத்தை காட்டிட்டு வரேன். பத்தருக்கு என் மேல உள்ள பாசத்தை வச்சு ஏதாவது ஒரு தப்பு பண்ணி பழிய குகன் மேல போட்டுட்டு வரேன். அமாவாசைக்குள்ள அவன் கதைய முடிச்சிடலாம். என்னத்த அவசர அவசரமா எங்க போயிட்டு இருக்கீங்க? முத்து காலையில இருந்து காணுமா? எங்க போனானே தெரியல. உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? வீட்டுக்கு வரலையா? வரலையாவா? எங்க போனா? அத்தை, நான் தான் ஒரு வேலையை அனுப்பி வச்சேன். எப்போ அனுப்புனேன்? நேத்து ராத்திரி. நேத்து ராத்திரியா? நேத்து ராத்திரி பாட்டி வெளியே போனாங்க. அவங்க எங்க போனாங்க, யார பாக்காங்கன்னு தெரிஞ்சுக்கதான் நான் அனுப்புனேன். இன்னும் வரலையா அத்தை? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சு தேவானே? பாட்டிக்குள்ளதான் அசுர சக்தி இருக்குன்னு தெரியும்ல, அதனாலதான் நேரம் கெட்ட நேரத்துல வெளியில போறாங்க. முத்துவ போய் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இவன் வேவு பார்க்க போறது தெரிஞ்சா அந்த அசுர சக்தி அவனை என்ன செய்யும் தெரியலையே. அத்தை, முத்துக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. ஒண்ணும் ஆகலன்னா இன்னும் ஏன் அவன் வீட்டுக்கு வரல? அத்தை, நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல, கணக்கு பிள்ளைக்கு நடந்த பாரு, என் பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடோட பயமா இருக்கு. அத்தை, அழாதீங்க அத்தை. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உனக்கு என்னமா, நீ பாட்டுக்கு அவனை அனுப்பிட்ட. என் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் தானே கவலைப்படுறேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. அவனுக்கு பாட்டி மேல அக்கறை இருந்ததுனாலதான் அனுப்பி வச்சேன். பாட்டி மேல அவனுக்கு அக்கறை இருக்கிறதெல்லாம் உண்மை. ஆனா பாட்டிக்குள்ள இருக்கிற அசுர சக்திக்கு மனுஷனை கொண்டாலே பிடிக்காதேமா. அத்தை, நீங்க வீட்டுக்கு போங்க அத்தை. நான் முத்துவ தேடி கூட்டிட்டு வரேன். நானும் வரேன். அவனை நேர்ல பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் தேவானே. அத்தை, நீங்க வீணா பயப்படுறீங்க அத்தை. நான் தான் சொல்றேன்ல முத்துவ கூட்டிட்டு வரேன்னு. இல்ல, நானும் வரேன். அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை. முருகா, வரம் தர வேண்டிய நீ ஏப்பா எங்களுக்கு இப்படி வேதனை மேல வேதனை கொடுக்குற? அத்தை, அழாதீங்க அத்தை. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் முத்துவ கூட்டிட்டு வரேன். போங்க, நீங்க போங்க அத்தை. போங்க அத்தை. அங்க என்ன கூட்டம் பாருங்க. அம்மா, யாரு தொட்டாங்க? தள்ளுங்கயா, விலகுங்கயா. என்னையா கூட்டாங்க? தள்ளுங்கயா. சார், இந்திராணி அம்மாவோட பேரன் சார். இங்க வந்து விழுந்து கிடக்குறான். முத்தோ, முத்தோ, தள்ளி நில்லுங்கயா. காத்து தண்ணி எடுத்துட்டு சொல்லுங்க. தண்ணி கொண்டு வா சார். கொண்டு வர போயிருக்காங்க சார். வந்துருவாங்க சார். இந்தாங்க சார். சார், கொடுங்க சார். என்னாச்சு? சரக்கடை சொன்ன விழுந்தியா? ஷோ, அமைதியா இருங்க. குடிச்சு வந்து ரோட்ல படுத்துறியா? என்னாச்சு? உடம்பு எதனா சரியில்லையா உனக்கு? சுகர் பிபி கம்ப்ளைண்ட் என்ன இருக்கா? பின்னடா என்னாச்சு உனக்கு? எதனா பார்த்து பயந்துட்டியா?
வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போலாம். இங்க எதுக்கு வந்த? ஏனாச்சு உனக்கு? இது கேட்டாலும் பதில் சொல்லாம திருதுன்னு முடிச்சிருக்க. வீட்டுக்கு போகணும். முத்து என்னாச்சு? இதைத்தான் ரொம்ப நேரமா கேட்டு இருக்கேன். வேன் முடிச்சிட்டு இருக்கான். ஏனாச்சு உனக்கு? ஏற்கனவே இங்க நிறைய கொலை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கானே? ஏன் அவனை தொல்லை பண்றீங்க? அவனுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. வெளியே வந்ததுனால தலை சுத்தி கீழே விழுந்திருப்பான். அவனை போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. உடம்பு சரியில்லாதவன் இப்படிதான் உளறிட்டு இருப்பானா? எது கேட்டாலும் பதில் சொல்லாம திரு முடிக்கிறேன். என்ன பேசுறது? நீங்க அத டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். முத்து நீ வா வா. உடம்பு சரியானதை வீட்டுல வந்து விசாரிப்பேன். எல்லாம் எதுக்கு வேடிக்கை பாக்குறீங்க? போங்க போங்கம்மா, போய் வேலையை பாருங்க. போங்க, அவங்க வீட்டுக்கு போங்க. யாம் இருக்க பயமே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். இன்னைக்கு என்ன விளையாட்டு காட்ட போற? நான் விளையாட வந்தவ இல்ல, உன் விதிய முடிக்க வந்தவ. என் விதிக்கு நான் தான் எஜமா. உன்னால என்ன நெருங்கவே முடியாது. உன் தலைவிதி என் கையில தான். விதியை பத்தி பேசுற தகுதி அசுர பிறவிக்கு கிடையாது. உன்னை நான் அழிச்சு காமிக்கிறேன். எனக்கு ஏது அழிவு? கலியுகம் என்ன மாதிரி அசுர சக்திகளுக்காக உருவான யுகம். இனிமே இங்க எங்க ஆட்சிதான். எந்த யுகமானாலும் இன்னும் எத்தனை யுகமானாலும் அந்த முருகனே சர்வம், அந்த முருகனே பிரம்மன். நான் சூரபத்மனோட அதீத சக்தி. அந்த சூரபத்மனே முருகன் காலடியில அடிமையா கிடந்தவன் தானே. நீ இந்த இடத்தை விட்டு போயிடு. நான் என் சக்தியை காட்டினா நீ தாங்க மாட்ட. உன் சக்தி அசுர சக்தி. அசுர சக்தி எப்பவுமே அல்பாயுசு தான். என்கிட்ட விளையாடி வீணா அழிய போற. உனக்கு தான் அல்பாயுசு. வர அமாவாசைக்குள்ள உன் ஆயில முடிப்பேன். இது அந்த சூரனோட கட்டளை. அமாவாசையும் பௌர்ணமியும் அந்த முருகனுக்கு கட்டுப்பட்டது. என்ன செய்வான் முருகன்? அமாவாசையே வராம தடுக்கிற சக்தி அந்த முருகனுக்கு இருக்கு. என்ன செய்வ? அவ்வளவு பயமா? பயம் இல்ல, பலம். இயற்கையை மாத்திர சக்தி முருகனுக்கு இருக்கு. நான் அந்த முருகனுக்கே சிம்ம சொப்பனமா இருந்தவன். முடிவு என்ன? முருகனோட வேலுக்கு உன் உயிரை கொடுத்த. அது நடந்தது போன யுகம். இப்போ நடக்கிறது கலி யுகம். எங்களோட வெற்றியை தீர்மானிக்கிற யுகம். இந்த இடத்தை விட்டு போனா உனக்கு நல்லது. ஒன்னு எச்சரிக்கிறேன், இந்த அப்பாவை பொண்ணை விட்டு விலகி போயிடு. நீ மட்டும் இந்த இறந்து போன சிறுவனோட உடம்புல புகுந்துக்கலாமா? எனக்கு லட்சியம் இருக்கு. எனக்கும் லட்சியம் இருக்கு. என்ன? உன்னோட ஆத்மாவுக்கு முடிவு கட்டுறது. முடிவு மாறும். அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணோட உடம்ப வேதனைப்படுத்தாம போயிடும். நான் போக மாட்டேன். என்ன முத்து பேசவே மாட்டேங்கிற? இல்ல தேவான, கணக்கு பிள்ளைக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்திருந்தா இந்நேரத்தை நான் கூட பேசியிருக்க மாட்டேன்ல. சாரி முத்து, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்ல. உன்னை அந்த முருகன் தான் காப்பாத்திருக்காரு. ஆமா, நான் உயிரோட திரும்பி வந்ததே உண்மையிலே பெரிய அதிசயம் தேவான. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அந்த பத்தர் பொண்ணு தமையந்தி இருக்கால, நம்ம பாட்டி மாதிரியே கெட்ட சக்தி தேவான. ஆமாமா, பாட்டி அவ மேலயும் கெட்ட சக்தி ஏவி விட்டுருக்காங்க. நான் பாட்டி ஃபாலோ பண்ணிட்டு போனேனா, திரும்பி பார்த்தா அந்த பத்தரோட பொண்ணு தமையந்தி வந்து நிக்கிறா. அவகிட்ட பேசுனியா? ஏ முத்து, அவகிட்ட பேசுனியா?
அவ ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவ மாதிரியே வந்து நின்று இருந்தா. நானும் தைரியமா போய் அவன் முன்னாடி நின்னேன். அப்புறம் அவ ஓங்கி 2 காயில அடிச்சா பாரு. அந்த பேயடின்னு சொல்லுவாங்களே, அதை நேற்று ராத்திரி தான் அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். முழிச்சு பார்க்கும்போது விடிஞ்சிருச்சு. அந்த திருக்குமர மூஞ்சில தான் முழிச்சேன். ஓ, அதுக்கப்புறம் நீ பாட்டியை ஃபாலோ பண்ணலையா? அந்த தம்மையை அந்த பேய் அடிச்சதுல என் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் எப்படி ஃபாலோ பண்றது? நம்ம முயற்சி வீணா போயிடுச்சு முத்து. பாட்டியும் அந்த பத்தர் பொண்ணு தம்மையும் சேர்ந்து ஏதோ மாய மந்திர வேலை எல்லாம் செய்யறாங்க. முத்து, உனக்கு ஒண்ணும் ஆகலடா. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நீ ஏமா பயந்து சாவற? பாட்டிய நீ வேவு பார்க்க போறேன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. நான் தான் வந்துட்டேன்ல. நீ காணோன்னு உடனே நான் தெய்வானிய எப்படி எல்லாம் திட்டினேன் தெரியுமா? தெய்வானே, நீ மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. என்னத்த குழந்தை மாதிரி பேசுறீங்க? என்ன திட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா? அம்மா, பாட்டி வீட்டுல இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கடா. நான் மட்டும் அங்க தனியா இருக்க பயந்துதான் இங்க வந்துட்டேன். இப்ப வேணா அவங்களுக்குள்ள அசுர சக்தி இருக்கலாம், ஆனா அவங்கள மாதிரி அன்பு காட்ட யாராலையும் முடியாதத்த. அந்த அன்பான பாட்டியை மீட்கத்தான் நான் முத்துவோட சேர்ந்து போராடிட்டு இருக்கேன். யாம் இருக்க பயம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC. Your products. யாம் இருக்க பயம் தொடர்கிறது. வள்ளி, சாமி, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? உனக்காக தானே காத்துட்டு இருக்கேன். எவ்வளவு நேரமானா என்ன? உங்களை பார்க்க முடியலங்கிற ஏக்கத்துலதான் காளிக்கு விளக்கு போட வந்தேன். ஆனா காளிக்காய் இவ்வளவு சீக்கிரம் கண்ணை காட்டிட்டா. நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறப்போ நீ வருவ, நீ என்ன பார்க்கணும்னு நினைக்கிறப்போ நான் வருவேன். உண்மையான காதல் இதான் வள்ளி. நல்ல வேலை, முருக சிலமையில ரசம் பண்ணி வச்சது நீங்க என்கிட்ட சொன்னீங்க. இதை நான் குகன் சாமி கிட்ட சொன்னேன். ஆனா குகன் சாமியால கூட யாரையும் காப்பாத்த முடியல. என்னென்னமோ நடந்து போச்சு சாமி. உங்களையும் பார்க்க முடியாம மனசு குழம்பி போச்சு சாமி. எனக்கும் அப்படிதான் வள்ளி. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உயிரை வெறுத்துதான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். எந்த வீட்டுல கண்ணால பேச்ச ஆரம்பிச்சுட்டாங்க சாமி. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். உன் மனசுல என்ன இருக்குங்கிறத நீ வெளிப்படையா சொல்லு. எந்த மனசுல நீங்க தான் சாமி இருக்கீங்க. எனக்கு இந்த குரக்கலத்தை பத்தி கவலை இல்ல. அந்த முருக வழி காட்டுவான். வள்ளி, நான் ஒரு யோசனை சொல்லிட்டா? சொல்லுங்க சாமி, நீங்க எது சொன்னாலும் கேட்பேன். அசுர சக்தியா மாறி திணைக்காத்தான் ஒரு பக்கம் தொல்லை கொடுக்குறான், உன் மருமாமா வில்லால ஒரு பக்கம் தொல்லை கொடுக்குறான். இவங்களை எதிர்த்து நம்மளால வாழ்ந்துட முடியாது வள்ளி. அதனால சொல்லுங்க சாமி, என்ன யோசிக்கிறீங்க? நாம 2 பேரும் சேர்ந்து செத்துடலாம் வள்ளி. என்ன பேசுறீங்க? நம்ம வாழணும் சாமி. என்ன சொன்னீங்க பத்தி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்காக இப்படி பெரிய வார்த்தை சொல்லாதீங்க சாமி. இல்ல வள்ளி, சாவலியாவது நாம ஒண்ணு சொல்லலாம் தான் அப்படி சொன்னேன். சொல்லுங்க சாமி, இப்பவே உங்க கூட வந்துடுறேன். நம்ம எங்கேயாவது போயிடலாம். இல்ல வள்ளி, நானும் ரெடியா தான் இருக்கேன். எதுக்கு நல்ல நேரம் பாக்குறோமோ இல்லையோ, நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேர்றதுக்கு